ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரியம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம். இந்த வாரத்தில் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் கோல்சாரம்னு சொன்னால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, சனி கும்பத்தில், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார். கடக ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போகிறார். 4 ராசி போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா, ஏகாதசி வருது. 2ஆம் தேதி அன்னைக்கு 2/7/2024 அன்னைக்கு ஏகாதசி. வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள். கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்த நாள் ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் துவாதசி வருது. இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் வருது. சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு, நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது. அதுக்கு அடுத்த நாள் அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை. அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் தேதி அன்னைக்கு ஆஷாட பிரதமை. இந்த வாரத்தில் 4ஆம் தேதி அன்னைக்கு அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா 3 திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா, திருத்தியை, சதுர்த்தி அண்டு அமாவாசை, இந்த 3 திதிகளும் வந்துடுறது. எப்படி வருது அப்படின்னா, 4ஆம் தேதி அன்னைக்கு திருத்தியை ஒரு சொல்ப நாள், ஏதாவது ஒரு நாழிகை 2 நாழிகை தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது சதுர்த்தி பார்த்தேன்னா சதுர்த்தசி பார்த்தேன்னா திரையோதசி, சதுர்த்தசி பார்த்தேனால் 14ஆம் நாள், அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி பார்த்தேனால் 54 நாழிகை 35 வினாழிகை இருக்குது. அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சுடுறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சு விடுறது. அதனால் 3 திதி வர்றது இந்த நாளில். நம்மளுக்கு பார்த்தலையானால் திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கணக்கு. அதனால் இந்த காலகட்டத்தை 60 நாழிகைன்னு சொல்லி, இந்த 60 நாழிகையில் 3 திதிகள் வந்ததே ஆனால் அது அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான். அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே. ஆனால் கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, அது தவிர தனுசு ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைந்திருக்கும் பொழுது மதி கெடக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். அது தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகளில் ஈடுபடுறது, அது தவிர வாயில் ஏதாவது பேசிடுறது, அது தவிர யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, தன்னை நம்பி அவர் குடும்பம்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துடுத்தே, ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு ஒரு 2 பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும்.
இந்த வாட்டி துவாதசி வேற வருது, அதனால கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் ராசி சந்தி, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து, இன்றைய கோல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து, உங்களுடைய ஏற்ற காலங்கள், இரக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள், அதற்கு உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா கொடுக்க முடியும் என்னால். அதற்கு உண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியே சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். ராசியிலேயே அதுவும் மேஷத்தில் ஆண் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது, நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்துல தன காரகன்னு சொல்லக்கூடிய பணத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானே 2ஆம் இடத்துல இருக்கிறதும் விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேனால் அதாவது 1/7/2024 7/7/2024 வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவான் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியாகும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா ஆண் மகவு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசியில் செவ்வாய் பகவான் அதாவது மேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் சூரியன் 3ஆம் இடத்துல வீரியஸ்தானத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூரியனாகவும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கும். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு ஏற்றம் கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ப்ரமோஷன் மூலியமாக அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போது 11ஆம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா சனி பகவான் வேறு உங்களுடைய ராசிக்கு 10-11க்கு உண்டானவர், கர்ம காரகன், லாபஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எந்த இடத்திலும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தை 1ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி அதாவது மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். மதியம் 12:30 மணி வரலும் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து சந்திர மங்கள யோகம் அமையிறது பெரிய விசேஷமான யோகம். இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. மருத்துவ உபகரணங்கள் வைக்கிறது, மருத்துவ தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. அது தவிர 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திராதிபதி தன்னுடைய செவ்வாயினுடைய வீட்டிலே இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் சளி பிடிக்கிறது, அந்த மாதிரியான உடல் இதில் தண்ணி உடம்புல ஏற்றுக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா நீர் கிரகமான சந்திர பகவான் அவர் செவ்வாயான மிகவும் சூடான கிரகத்தோடு சேரக்கூடியதுனால நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அதாவது 2ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12:30 4ஆம் தேதி மாலை ஒரு 5:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு சந்திர யோகம், குரு மங்கள அதாவது குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஜகேசரி யோகம் அமையிறது.
இதன் மூலியமாக பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தலைன்னா தாயினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சீரான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வெற்றி காத்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சூரியன், சந்திரன், சுக்கிரன் 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் அமாவாசை யோகம்னு சொல்லக்கூடியது. தாய் தந்தையர்களுக்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள், பித்ருக்கள் இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டிய காலகட்டம் அமாவாசையும் வருது. சூரியன், சந்திரன், அதை தவிர சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறான் 3ஆம் இடத்துல. அதனால் அவள் இடத்துல அவள் ஆட்சி பெற்றதற்கு சமமாக கருதப்படுகிறார்கள். இதன் மூலியமாக 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சி, 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் ஆட்சி, எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். புதுசாக வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வு எல்லாத்திலையும் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4ஆம் இடத்துல 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி, 6ஆம் தேதி ராத்திரி 11 மணி 11:30 மணியிலிருந்து 9ஆம் தேதி காத்தால் ஒரு 9-9:30 மணி வரலாம், 9:30 மணி வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்ற சந்திர பகவானாக இருக்கார். சதுர்த்த கேந்திரத்தில் சந்திர பகவான் ராசிநாதனுடைய பார்வையில், அதாவது செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். செவ்வாயினுடைய பார்வையில் புதனும் சந்திரனும் 4ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அதிகமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும். துவரம் பருப்பு தானம் கொடுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள், வந்த பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.